இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்த நீங்க எதுமாற கர்ம பலன் இருக்கு, அதுக்கு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாம், உங்க கர்ம பலன் என்ன, எந்த கர்மால பிறந்திருக்கீங்கிறதுக்கு கிரக அமைப்பு, சாதகமான கிரக அமைப்புகள் என்ன, சாதகமற்ற கிரக அமைப்புகள் என்ன, சிம்ம லக்ன சிம்ம ராசியில் பிறந்த நீங்க பூர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்வினி மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தாலும் சரி, இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு, அடுத்தபடியாக செவ்வாய். இந்த செவ்வாயும் குருவும் சிம்ம லக்னத்துக்கு யோகமான ஒரு கிரகங்களாக வருகிறது, தசைகளாக வருகிறது. அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சேரும் பொழுது அருமையான ராஜயோகம் உருவாகிறது. ஸோ அப்படி இல்லாமல் குரு சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் வலிமை குறைகிறார், அதோட ஷைன் குறையுது. அதே மாதிரி செவ்வாயோட சனி சேரும் பொழுது செவ்வாய் கொடுக்க வேண்டிய பலன்கள்லாம் குறையுது. அதே மாதிரி சனியோட சம்மந்தப்படாமல் குரு சந்திர யோகம், சந்திரனோட சம்மந்தப்பட்டு, செவ்வாய் சந்திரனோட சம்மந்தப்பட்டு குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல் யோகம்னு ஆகும் பொழுது அருமையான பலன்கள், வாழ்க்கையில் மேலும் மேலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துடும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சனியோட சேர்ந்து பாதிக்கப்படாமல், சந்திரனோட சேர்ந்து அதிக நன்மையை பெறாமல் சுக்கிரனோட சேரும் பொழுது நம்ம ட்ரிக்கான விஷயம், குரு சுக்கிரனோட சேருவது தவறு. எது மாதிரி தவறு? குழந்தைகள் விஷயம், பூர்வீக அந்த தாம்பத்திய விஷயத்தில், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் பலன்கள்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் சில உத்வேக குறைவுகள்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேரும் பொழுது மிருமங்கள் யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் உண்டாகி செவ்வாய் திசை அருமையாக இருக்கும். கட்டிடம், விளையாட்டு, நெருப்பு, மெடிக்கல் ரிலேட்டட், மருத்துவம், அது மாதிரி துறையில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி புதனோட செவ்வாய் சேருவது மிகவும் தவறான ஒரு காம்பினேஷன். புதனும் கெடுவார், செவ்வாயும் கெடுவார். அதே மாதிரி புதனும் செவ்வாயும் சனியும் சேருவதும் மிகவும் தவறான காம்பினேஷன்ஸ். ஸோ இதில் தவிர்க்க வேண்டிய விஷயம், ராகு எந்த கிரகத்தோடையும் சேரக்கூடாது. சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் சனியோட சேர்வது தப்பு, சூரியன் சந்திரன் சனியோட சேர்வது தப்பு. இதெல்லாம் புத்திர விஷயத்திலையும் அப்பா விஷயத்திலும் நமக்கு ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையே ஒரு குரு பௌர்ணமி சந்திரன் ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது, சுக்கிரனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது, புதனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எது மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் சிம்ம லக்னத்துக்கு வரவேண்டிய தசைகளாகிய செவ்வாய் திசை, குரு திசையில் அருமையாக இருக்கும். வரக்கூடாத திசைன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி திசை தான். ஸோ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அதனால் சூரியன் தான் சிம்மராசியோட அதிபதி, சிம்ம லக்னத்தோட அதிபதி. ஸோ ரெண்டும் சேருவது தவறு, ஜாதகர் பாதிக்கப்படுவார். ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதே அவயோக கிரகமாகிய சனி கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பொழுது, குரு சுக்கிரன் தாக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுப்பார், பாதிப்பு குறையும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, எதை நாம் எதிர்பார்க்கலாம், எதை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு டிகிரத்துக்குள்ள டிகிரி அடிப்படை எவ்வளோ, 15 டிகிரிக்குள்ளே இருந்துன்னா செயற்கை, 18 20 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா செயற்கையே இல்லை. ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம அதை நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது எது மாதிரி கர்ம பலனில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு கொடுக்கும், எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் எந்த மாதிரி அமைப்பில் அது கை வைக்கும், குழந்தையில கை வைக்குமா, திருமணத்தில் கை வைக்குமா, உத்தியோகத்திலையா, பணத்திலையா, தாயாரா, தகப்பனாரா, உறவுகளா, எந்த கல்யாண விஷயத்துலையா, காதல் கல்யாணமா, எதில் எப்படி காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் சேருது அப்படிங்க. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராகுவோட சம்மந்தப்பட்ட காதல் விஷயங்கள், சுக்கிரன் ராகு கேது கூட சம்மந்தப்படாமல் நேர்த்தியாக இருந்துக்கிறப்ப அது இருக்காது. இதெல்லாம் ஒரு கிரகமும் கர்ம பிணைகளே பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கையில் தான் இருக்குதே ஒழிய, சுக்கிரன் 9ல் இருந்தால் என்ன, சுக்கிரன் 10ல் இருந்தால் என்ன, குரு 8ல் இருந்தால் என்ன, குரு 9ல் இருந்தானாங்கிறதுல பலன்கள் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று எப்படி இணையுது, எவ்வளோ டிகிரியில் இணையுது, யார் யாரோட சேர்றா
அப்படி பொறுத்து தான் கர்ம வினை இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவம் ஆகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து கற்றுருக்கோம். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த நேரம், உங்கள் உரை வைத்து துல்லியமான ஜாதகத்தை போடும்பொழுது ஒன்றுமே இந்த பொதுவான பலன்கள் காட்டிலும் ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்க முடியும். எப்படி அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி யோகத்துறைகள் உங்களுக்கு வரும், எது மாதிரி மாற்றங்கள் நல்லது, எப்போ வேலை மாறலாம், எப்போ உத்தியோக உயர்வு இருக்குது, எப்போ வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும், எப்போ வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது, எது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், உடல்நல கோளாறுகள் எப்படி சரியாகும், எது மாதிரி விஷயங்கள் காட்டுது, லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் சேர்க்கை எப்படி இருக்குது, எந்த சாரத்தில் இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே வந்து ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம வந்து எதிர்காலத்தை திட்டமிடுவதற்காகவும் நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்காகவும் உண்மையே நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் நம்மளால் பண்ண முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஒன்றுமே நல்லா சொல்ல முடியும். இதனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாத்தையுமே நாம் தவிர்த்து உங்கள் கர்மாவின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திட்டமிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எந்த கிரகம் யோகமான கிரகம், அந்த கிரகத்தின் தொழில் என்ன, அதோட அமைப்பு என்னங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் போராடும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக வரக்கூடிய அற்புதமான 2 கிரகங்கள் என்னென்னா சனியும் புதனும். 5ஆம் வீட்டு அதிபதியாக புதனும், 9ஆம் வீட்டு அதிபதியாக சனியும். சனி வந்து குருவோட பார்வையிலையோ சுக்கரனோட சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம், உண்மையே யோகங்களை அள்ளி கொடுப்பார். அது வரவே சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல சேர்க்கையாக அமைய வேண்டிய சேர்க்கையாக இருக்கிறது குருவும் சனியும் சேர்வது, குருவும் சுக்கிரனும் சேர்வது. அதே மாதிரி சனி ராகுவோட சேர்வது மிகவும் தவறு. ராகு திசையும் நன்றாக இருக்காது, சனி திசையும் சுமாராக தான் இருக்கும். அதனால் சேரக்கூடாத காம்பினேஷனில் சனி ஒரு ராகு வரார். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்வதும் அந்த சனியின் யோகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. ஸோ அதுவும் சனி திசையும் கெடும், செவ்வாய் திசையும் கெடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட சேர்வது, புதனோட சேர்வது, குருவோட சேர்வது, குரு பார்வை பெறுவது எல்லாமே சனிக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி சனி கேதுவோட சேர்வதும் அருமை. சார் சனி ராகுவும் செவ்வாயோட சேர்வது மட்டும் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற யோகமான ஒரு கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரருக்கு புதன் திசை அற்புதமாக இருக்கும். அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம், சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதம். ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை கண்டிப்பாக பெற முடியாது இல்லைங்களா? ஏன்னா புதன் பெறலாம், அமாவாசை சந்திரனோட தான் சேர முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரனுங்கிற முட்கூட்டு கிரகமாக இருக்கிறனால அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாதிப்பு பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து புதனுக்கு நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கும். நல்ல புத்திசாலியாகவும் அறிவு ஜீவியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது, வாழ்க்கையில் நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு வரும்பொழுது அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் புதன் ராகுவோட சேரும் பொழுது புத்திகாரங்கனாகிய புதன் டிஸ்டர்ப் ஆவார், குழந்தைகள் பெறுவதில் பிரச்சனை வரும், திருமண தடைகள் கொடுக்கும், படிப்பில் தடைகள் கொடுக்கும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி புதன் சனி சேர்வதும் ஓரளவுக்கு கொஞ்சம் தவறு தான், புதனுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். அதே மாதிரி புதன் செவ்வாயோட சேர்வதும் புதன் டிஸ்டர்ப் ஆவார், செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படிப்பு விஷயத்தில், அறிவு சார்ந்த விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், அது மாதிரி விஷயத்தில் அவ்வளோ நல்ல ஒரு உடனே வரக்கூடிய நல்ல பலன்கள் இல்லாமல் தடைகள் தாண்டி தான் நல்ல பலன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வரவேண்டிய 2 திசை, சனி திசை புதன் திசை, யாரோட சேரக்கூடாது யாரோட சேருன்னு தெரிஞ்சிட்டீங்க. வரவே கூடாத மிகவும் சுமாரான திசையாகிய குரு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா ஒன்றுமே பிரச்சனை. குரு ராகுவோட சேர்ந்து குரு திசை வந்துருச்சுன்னு வைங்களேன், டோட்டல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். அவர் ராகுவால் பாதிக்கப்பட்டு குரு திசை வரும்பொழுது ஒன்றுமே நல்லா பாட்டுப்படுத்தும். ஆயுசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது.
அதே சமயத்தில் குரு சனியோட பாதிப்பில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கேதுவோடு இருக்கும்போது வேற மாதிரி ஒரு பலன்கள், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பலன்கள்லாம் வரும். அது தப்பு இல்லை. எப்படி போயிட்டுருக்கு? எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க? எது மாதிரி ராசியில் பிறந்தீங்க? உங்களுடைய ரிஷப ராசிக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் எப்படி இருக்குது? எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது? சனி திசை, குரு திசை, புதன் திசைங்கிற யோக திசைகள் வருகிறதா? அல்லது உங்களுக்கு வந்து அவயோக திசை குரு திசை தான் வருதா? அந்த குரு திசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? நல்ல காம்பினேஷன் நாம் பேசின குருச்சந்திர யோகம், குருமண்டால யோகம், அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேருவதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நல்லது. அது மாதிரி நல்ல யோகங்களாக இருக்கா? அல்லது புனர்ப்பு தூஷம் என்று சொல்லப்படுகிற சந்திரன் சனி சேர்வது, ராகு சனி சேர்வது, புதன் ராகு சேர்வது, அதே மாதிரி குரு ராகு சேர்வது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அது பிரகாரம் பிராப்தங்களை தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள்லாம் போயிட்டுருக்கு, எது மாதிரி காம்பினேஷன் இருக்குது, எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒரு ஒரு கிரகமும் இருக்குதுங்கிறத வைத்து தான் உங்களுக்கு எது மாதிரி பலாபலன்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, உங்களுடைய திருமண விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்க போகுது, குழந்தைகள் விஷயம் எப்படி இருக்க போகுது, வேலையா படிப்பா, இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் நம்ம பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்த்து எதையும் நாம் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த தசை யாரால் பார்க்கப்படுகிறார், அந்த தசநாதன் யாரால் பார்க்கப்படுகிறார், புக்திநாதன் எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, அது எந்த சாரத்தில் இருக்குது, இதெல்லாம் ஜாதகத்தில் 360 டிகிரியில் 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதை பொறுத்து நம்மளுடைய கர்ம பலன் எப்படி இருக்குங்கிற வைத்து நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் நம்ம வந்து போராட்டங்கள் பண்ணாமல் எந்த நம்மளுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கோ, எது மாதிரி தோஷங்கள் இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது எடுக்கலாங்கிற முடிவாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி பிரகாரம் நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நாம் வந்து எந்த விதத்திலும் முரண்பாடான விஷயங்கள் போடாமல் எதிர்நீச்சல் போடாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்னங்கிறது துல்லியமாக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.